ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். சுவையான முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய பல்லாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நசுக்கி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக விடுங்க. தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக விடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. அது வெந்து வர டைமில் முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. கரண்டி எதுவும் போடாதீங்க, கலங்கிரும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அடிப்பகுதி வெந்த பிறகு ஒவ்வொரு முட்டையாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் அடிப்பகுதியுமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை மல்லியிலை தூவி இறக்கிக்கலாம். இது குழம்பு, ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் டேஸ்ட்டு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள்.